இனி சிவன் கோவில் போகும்போது மறக்காம இந்த பொருளை எடுத்து செல்லுங்கள், மறந்து விடாதீர்கள். பொதுவாக கடவுளிடம் நாம் ஏதாவது வேண்டுதல் வைப்பது இயல்பான ஒன்றாக இருக்கிறது. இந்த வேண்டுதலானது ஒவ்வொரு கடவுளிடம் ஒவ்வொரு மாதிரியாக வைப்போம். சில பேர் குலதெய்வ கோவிலில் வேண்டுதலை வைப்பார்கள். சில பேர் அவர்களுக்கு பிடித்த கடவுளிடம் வேண்டுதலை வைப்பார்கள். இந்த வேண்டுதல் வைக்கும் போதே இந்த வேண்டுதலை நிறைவேற்றினால் நான் உனக்கு இதை செய்கிறேன் என்று வேண்டிக் கொள்வார்கள். இப்படி வேண்டிக் கொள்வதனால் நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வார்கள் என்ற ஆன்மீக நம்பிக்கை இருக்கிறது. இந்த வேண்டுதலில் கொடுக்கும் தானம், கொடுக்கக்கூடிய பொருட்களானது ஒவ்வொரு கடவுளுக்கு உரியவையாக இருக்கிறது. அதனால் இந்த பதிவில் சிவன் கோவிலில் தானமாக கொடுக்கக்கூடிய பொருட்களை பற்றி அறிந்து கொள்வோம் வாங்க. ஆன்மீகத்தில் ஒவ்வொரு கடவுளுக்கும் உரிய பொருட்களை வகுத்துள்ளனர். அதனால்தான் இந்த பதிவில் சிவன் கோவிலில் தானமாக கொடுக்கக்கூடிய பொருட்களை பற்றி கீழே பார்த்து அறிந்து கொள்வோம் வாருங்கள். பொதுவாக சிவன் கோவிலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அப்படி சில கோவில்களில் விளக்கு கூட ஏற்ற முடியாமல் இருந்தால் அந்த கோவில்களுக்கு நீங்கள் விளக்கேற்றுவதற்கு திரி, நல்லெண்ணெய் போன்றவை வாங்கி கொடுக்கலாம். பிரதோஷம் மற்றும் சிவனுக்கு உரிய நாட்களில் பிரசாதம் வழங்குவது இயல்பான ஒன்றாக இருக்கிறது. அதனால் நீங்கள் நெய்வேத்தியத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். சிவன் கோவிலுக்கு விபூதி வாங்கி கொடுக்கலாம். மேலும் விபூதியில் அபிஷேகம் செய்வது சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது. சிவனுக்கு பொன்கிழியம் வாங்கி கொடுப்பது மேலும் சிறப்பு. இரவு நேரங்களில் பள்ளி அறையில் சிவனுக்கு சாம்பிராணி தூபம் போடப்படும் பொழுது கொங்கிலியம் தூபம் காட்டுவது மிகவும் நல்லது. நல்லெண்ணெய் சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லது. விளக்கு போடுவதற்கு அல்ல, நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வதற்கு. இந்த நல்லெண்ணெயில் அபிஷேகம் செய்தால் நமக்கு மிகவும் நல்ல பலன் கிடைக்குமாம். வில்வச்செடி கோவிலுக்கு தானமாக கொடுப்பது மிகவும் நல்லது. ஏனென்றால் அது சிவனுக்கு விருப்பமுள்ள மரம். முடிந்தால் கோவில்களில் வில்வ மரத்தை நீங்களே வைத்து வளர்க்கலாம். நீங்கள் பிரதோஷம் அன்று அன்னதானம் கொடுக்கலாம். அதாவது இல்லாதவர்களுக்கு அல்லது முதியோர்களுக்கு நீங்கள் அன்னதானம் கொடுப்பதன் மூலம் உங்கள் குடும்பம் மேன்மேலும் வளரும். இதெல்லாம் முடியாதவர்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கோவிலை சென்று சுத்தம் செய்து கொடுக்கலாம். அது மிகவும் புண்ணியம். மேலும் பழுதடைந்து கிடக்கும் சிவ ஆலயங்கள் நிறைய உள்ளன. அப்படி உள்ள சிவ ஆலயங்களை மீட்டு நீங்கள் புதுப்பித்து யாகம் வளர்த்து கோவிலை நிலைநாட்டினால் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு பிறகு வரும் தலைமுறைகள் அனைவருக்கும் சௌபாகியம் கிடைக்கும். இன்னும் வேண்டும் நாம் மகிழ்ந்து வாடி அரவாணி. ஓம் ஓம் சகோரேப்ஜோ கோர கோரதரே அந்த பக்கம் போயிடு. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.